ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும். கவர்மெண்ட் வச்சு நடத்துக்குன்னா கவர்மெண்ட் தான் ஸ்கூல் வச்சு நடத்துது. கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ பேர் படிக்கிறீங்க? நீங்கள் ப்ரைவேட் செக்டர்ஸை ஊக்குவிச்சுட்டு கவர்மெண்ட்டில் மட்டமான சில விஷயங்களை செய்கிறீங்க. செவுறு இடிச்சு விழுகுது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, பிள்ளைகளுக்கு பாலியல் அத்துமீறல் நடக்குதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு கொண்டு போய் சேர்க்குறாங்க. சாதி அத்துமீறல்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அதிகமாக நடந்துச்சு. சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கட்டடம் இடிஞ்சு விழுகிறதுக்கு வந்து மத்திய அரசுக்கிட்ட இருந்து வராத நிதி தான் ஒரு வித காரணம். இது வரைக்கும் வந்து நாங்களே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிருக்கோம். மத்திய அரசு எங்களுக்கு உரிய நிதி தர மாட்டேங்குது. அப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நிலைமைக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் பண்ண முடியும். தமிழ்நாட்டை எங்களுக்கு வந்து தனி நாடாக பிரித்து கொடுங்க, எல்லா கண்ட்ரோலையும் நாங்களே எடுத்துக்கிட்டு மொத்தமாக விற்றுட்டு நாங்கள் துபாய் போயிடுவோம். அதானே நான் கேட்கறதுக்கு பதில். தமிழ்நாட்டில் உங்கள் ஆட்சியில் இது வரைக்கும் காமராஜர் ஆட்சியிலேருந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, எதுக்கு திமுக ஆட்சியில் 207 ஸ்கூலை மூடினேன்? காமராஜர் ஸ்கூலுங்களை திறந்து வச்சார், உங்கள் ஆட்சியில் ஸ்கூலை மூடி இருக்கிறேன். இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் மூணு 207 ஸ்கூலை சொல்லுங்கள். நம்ம நடிப்பறக்கணே சொல்லுங்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சொல்லுங்கள், உதயநிதியை சொல்லுங்கள், முதலமைச்சரை சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டீங்க திமுக காரன் யாரும்.